தாவீதின் வம்சத்தானாகிய யோசேப்பு என்கிற நாமமுள்ள புருஷனுக்கு நியமிக்கப்பட்டிருந்த ஒரு கன்னிகையினிடத்து தேவனாலே அனுப்பப்பட்டான். அந்த கன்னிகையின் பெயர் மரியாள். அவள் இருந்த வீட்டில் தேவதூதன் பிரவேசித்து, கிருபை பெற்றவளே வாழ்க, கர்த்தர் உன்னுடனே இருக்கிறார், ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள் என்றான். அவளோ அவனை கண்டு அவன் வார்த்தையினால் கலங்கி இந்த வாழ்த்துக்கள் எப்படிப்பட்டது என்று சிந்தித்துக் கொண்டிருந்தாள். தேவதூதன் அவளை நோக்கி, மரியாளே பயப்படாதே, நீ தேவனிடத்தில் கிருபை பெற்றாய். இதோ நீ கர்ப்பவதியாகிய ஒரு குமாரனை பெறுவாய், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. அவர் பெரியவராயிருப்பார், உன்னதமானவருடைய குமாரன் எனப்படுவார். கர்த்தராகிய தேவன் அவருடைய பிதாவாகிய தாவீதின் சிங்காசனத்தை அவருக்கு கொடுப்பார். அவர் யாக்கோபின் குடும்பத்தாரை என்றென்றைக்கும் அரசாளுவார், அவருடைய ராஜ்யத்துக்கு முடிவிடாது என்றான். வேத வாசிப்பினை நிகழ்த்திய எங்களுடைய எஸ்தர் அம்மா அவர்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். தொடர்ந்து இன்றைய இந்த நிகழ்விலே கிறிஸ்து பாலகனுடைய பிறப்பினை வெளிக்கொணரும் முகமாக கவிதை ஒன்றினை வழங்குவதற்காக கௌரின் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். அனைவருக்கும் என் மனமார்ந்த கிறிஸ்துமஸ் நல்வாழ்த்துக்கள். கிறிஸ்துமஸ் என்பது ஒளி. ஒளி தோன்றுக, படைப்பின் முதலொளியாக பரமன் உதித்தது ஒளியின் வார்த்தை. இருளுக்குள் இளைப்பாறி கிடந்த பூமியை அந்த வெளிச்சச்சாவிதான் திறந்து வைத்தது. பைபிளின் முதல் நூல் ஒளியுடன் ஆரம்பமாகிறது. பைபிளின் கடைசி நூலும் ஒளி வீசும் ஆண்டவரையே எழுதி வைத்திருக்கிறது. ஒளி வாழ்வின் துவக்க புள்ளி, ஒளி இருளின் முற்றுப்புள்ளி. இருளின் அடர்ந்த சுவர்களில் வெள்ளையடிக்க வெளிச்சத்தின் தூரிகைகள் மட்டுமே உதவுகின்றன. கிறிஸ்துமஸ் ஒளியின் தினம். இயேசு என்னும் ஒரு துளி வெளிச்சம் பெத்லகேம் கந்தையில் கண்ணயர்ந்த தினம். அந்த வெளிச்சத்தின் விளக்கு புல்லனையில் தீபமாய் எரிந்த தினம். ஆதியும் அந்தமுமான அந்த ஒளி இரவின் ஜாமத்தில் வெளித்தெழுந்த தினம். பாவத்தின் இருட்டு குகைகளில் புனிதத்தின் விண்ணொளி வீச வந்த விண்ணவரின் தினம். நானே ஒளி என்றார் இயேசு. ஒளி என்பது ஒளித்து வைக்கப்பட வேண்டியதல்ல என்றார். இயேசுவின் வருகை நம்பிக்கையற்ற இதயங்களின் நம்பிக்கை ஒளியை பாய்ச்சியது. இயேசுவின் வாழ்க்கை அறியாமையின் மனங்களின் வாழ்வின் ஒளியை வீசியது. இயேசுவின் போதனை புரியாமையின் பக்கங்களில் விண்ணக வெளிச்சத்தை வீசியது. இயேசுவின் புதுமைகள் வியப்பின் விழிகளுக்குள் புதுமையின் வெளிச்சத்தை விளம்பியது. இயேசுவின் மரணம் பாவத்தின் பாதாளங்களிலும் மீட்பின் மின்னலை வீசியது. இயேசுவின் உயிர்ப்பு அழகையின் உச்சந்தலையை இருளுக்குள் இறக்கியது. கிறிஸ்துமஸ் ஒளியின் தினம். இருளில் நடந்த ஜனங்கள் பேரொளியை கண்ட தினம். ஒளியை பற்றிக் கொள்வோம், ஒளியை பெற்றுக்கொள்வோம். நன்றி.